ஓடி இருக்கு பாரு. இந்த பாலத்தை வந்து ஜாயின் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு அறிவிப்பை வந்து விட்டிருக்கு. கூடுதலாக சொல்ல போனால் மக்கள் அதாவது மின் விநியோகம் தடைப்பட்ட இடம். இந்த இடத்துல உருவானவர் பார்த்தீங்கன்னு சொல். கடந்த நாட்களில் நடந்து முடிந்த அனர்த்தம் காரணமாக இந்த நாயாத்து பாலம் முற்றுமுழுதாக சேதமடைந்தது. எப்படி பிக்கம் இந்த நாங்கள் இப்போ வந்து நாயாறு பாலத்தில் இருக்கிறோம். நாயாறு பாலத்தில் இருந்து நாயாறு பாலம் உடைஞ்சதுக்கு பிறகு இங்கே வந்து ஒரு படகு சேவை வந்து விட்டுருக்குறாங்க. அந்த படகு சேவையில் இங்கால இருக்கிறார்கள் அங்கால கொண்டு போகிறதும் அங்கால இருக்கிறார்கள் இங்கே கொண்டு போகிறதுமாக இந்த படகு சேவை வந்து கொண்டு இருக்குது. இந்த இடத்த பாருங்க முற்றுமுழுதாக சேதமடைஞ்சிருக்கு. இந்த கடல் இந்த பாலம் ஃபுல்லாக இது நாயாத்து பாலம். இந்த வேம்போடு எல்லாம் பிறண்டு ஓடி இருக்கு பாருங்க. கொஞ்சம் எப்படி இருக்கணும் இந்த தூண் எல்லாம், இந்த கோயில் இந்த தூண் தான் இது 2 கேட்டு எப்படி உடைஞ்சு போயிருக்கணும் பாருங்க. அப்போ இதில் நாங்களே மாட்டி இந்த நிலைமை என்ன. நாங்கள் இப்போ நாயாத்து பாலத்தில் நிற்கிறோம். நாயாத்து பாலத்தில் வந்து நாயாத்து பாலத்தில் வந்து இந்த உங்களுக்கு தெரியும் நாயாத்து பாலம் உடைந்து வந்து இந்த புயலின் அனர்த்தத்துக்கு பிறகு இந்த நாயாத்து பாலம் முற்றுமுழுதாக உடைந்து விழப்பட்டது. இந்த முக்கியமாக இந்த இடத்துல இராணுவத்தினருடைய பங்கு பெரிய பங்காக இருந்தது. தற்போது எஸ்எல்டி மொபிட்டல் நான் நினைக்கிறேன் எஸ்எல்டிக்கார் வந்து இந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கேன். அவருடைய கேபிள்களுக்காக வந்திருக்குமென்னு நான் நினைக்கிறேன். அதை விட இந்த இடத்துல மிகவும் முக்கிய பங்குதாரர்களாக இராணுவத்தினர்
இராணுவத்தினர் இந்த இடத்துல வந்து கடமையாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அந்த இடத்துல இராணுவத்தினருக்கு மிகவும் இராணுவத்தினர் இந்த இடத்துல மிக நிறைய ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். மக்களுக்கு அதாவது நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாலம் நேற்றைய நாளிலே மிகவும் ஒரு அபாயகரமான பாலமாக இருந்தது. இராணுவத்தினருடைய பாரிய ஒரு முயற்சிக்கு பிறகு இந்த பாலம் இந்த அளவுக்கு ஆச்சு, அவ்வளோ ஜாயின் பண்ணி இந்த அளவுக்கு விட்டுருக்கிறாங்க. இதில் பாருங்க, இது அப்படியே உடைஞ்சி விழுந்தால் நேற்று தான் எல்லாம் கயிறு கட்டி எல்லாம் இழுத்து இந்த பாலத்தை வந்து ஜாயின் பண்ணி விட்டிருக்கினேன். ஆனால் அதில் நான் நினைக்கிறேன் 90% அது வந்து இராணுவத்தினருக்கு தான் அந்த பங்கு இருந்த அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலையும் இந்த பாலத்தை வந்து அவையல் மீள புனரமைச்சிருக்கிறேன். இதுவும் வந்து இந்த மீள் புனரமைப்பும் வந்து இது ஒரு தற்காலிகமாகத்தான் தற்போது இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு அறிவிப்பை வந்து விட்டிருக்கின வந்து பாலத்தின் இருமரங்கிலும் நின்று மீன் பிடித்தல் தடை செய்யப்பட்டுள்ளதுன்றது போட்டிருக்கிறேன். ஆனால் இது எப்போ போட்ட போட்டுன்னு தெரியல, இப்போயா இல்லை அதுக்கு முதலே இருந்ததான்றது தெரியாது. தொடர்ச்சியாக இங்கே பாருங்கோ, இங்கே என்ன அடிச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன். இது விளங்க இல்லை எங்களுக்கு. நாங்கள் முதல் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி எந்த குண்டும் தகர்க்காதுன்ற மாதிரி இதெல்லாம் இந்த போஸ்ட்டை பாருங்க. இது வந்து அவங்களோட சிபியின் போஸ்ட்டு, சிபியோட போஸ்ட்டு. இந்த 2 போஸ்ட்டும் பாருங்கள் எப்படி எவ்வளோ தாளத்தில் அவங்க கான்கிரீட் போட்டிருக்காங்க. அதை கூடி என்ன பிரட்டி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் இந்த இடத்துல அங்கால இடத்துல கரண்ட் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து இராணுவத்தினருடைய பாரதூரமான ஒரு பங்களிப்பு இந்த இடத்துல இருக்குது. அதை விட இதை நாங்கள் காட்டுறோம் பாருங்க, கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது நாங்கள் பார்க்கணும். இதற்குரிய அந்த படகு சேவை வந்து நடந்து கொண்டு இருக்குது. அந்த படகு சேவை தான் பாருங்கள். அந்த எங்களுடைய அங்கால அக்கறையில் இருக்கிற மக்களை வந்து இந்த படகு மூலம் இங்கே இக்கரைக்கு கொண்டு வர்றதுக்கு நடவடிக்கைகளை செய்திருக்கார்கள். அதுக்கு முதல் இராணுவத்தினருடைய படகும் இந்த இடத்துல சேவையில் ஈடுபட்டிருந்தது. தற்போது அது இராணுவத்தினர் இல்லாமல் எங்களுடைய மக்கள் மட்டும்தான் அதை செய்து கொண்டிருக்கார்கள் என்று கூறுகிறார்கள். இந்த இடத்துல முக்கியமாக வந்து படகு கட்டணம் செலுத்தப்பட்டு தான் இந்த படகு சேவை செய்து கொண்டிருக்கிறேன் நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் இங்கே இருக்கிறார்கள் சொல்லுவேன். நாங்கள் இது சம்மந்தமாக யாருடைய கதைக்கல் இது வரைக்கும் அதோட கதைச்சு போட்டு நான் இது சம்மந்தமான இதை சொல்கிறேன் உங்களுக்கு. இதை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, இங்கே எப்படியெல்லாம் அள்ளி எறிஞ்சிருக்குன்னு. எஸ்எல்டி இந்த இடத்துல வந்து எஸ்எல்டியோட மொபிட்டல் அதாவது இன்டர்நெட் சேவைகளையும் வந்து செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் சில இடத்துல கரண்ட் மின்சார வசதிகளும் துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது டயலாக்குடைய நெட்வொர்க்குகள் வந்து எல்லா இடமுமே மந்தகதியிலே இருக்கிறது. தற்போது வந்து எஸ்எல்டி இப்போது தமிழ் மக்களுக்கு உரிய சரியான சேவையை வழங்குகிறார்களா இல்லையா என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். மக்கள் ஒரு நையாண்டித்தனமாகவும் சிலர் பேசி வருகிறார்கள். அது ஒரு புறம் இருக்க, தற்போது நான் நின்று கொண்டு இருக்கிறது இந்த உடைஞ்ச பாலம் சுத்திக்காட்டு நான் நடுவே நிற்கிறேன். இப்படி குத்தனைத்தான் போகுது. இங்கே பாருங்க, குத்தனை போகுது. இவரதெல்லாம் உடைஞ்சிட்டு தான் இந்த இடத்துல அந்த ஒர்க்கர்ஸுக்கு மட்டும்தான் பெர்மிஷனை கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து இராணுவத்தினோட கதைத்து உள்ளுக்கு வந்தேன். இங்கே பாருங்க, எப்படி உடைஞ்சிருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் யுத்த காலத்தில் பார்த்ததை விட மோசமாக இருக்குது. இங்கே வேறு ஒரு தட்டு மாதிரி மட்டுமே மேலே இருக்குது, மேல் துண்டு மட்டும் கிடக்கு, கீழே எல்லாத்தையும் கொண்டு போட்டுது. இங்கே பாருங்க, எனக்கண்டா இது விளங்கையில் இதை எப்படி கொண்டு போனே தெரியல. இப்போ நான் இந்த இங்கால வந்துட்டேன். இங்கால
கொக்குளாய் பக்கம் கொக்குளாய் பக்கம் வந்துட்டு கொக்குதொருவாய் பக்கம் இங்கே பாருங்கள், இந்த பெரிய பெரிய கல் எல்லாத்தையும் இப்படித்தான் அடிச்சுட்டு போச்சு சரியில்லை. அதை விட இங்கே வந்து 2 குருவானவர்கள் எங்களுடைய பங்குத்தந்தைகள் இந்த இடத்திலே இருக்கிறார்கள். மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமென்றால் அவர்கள் நேரடியாக நின்று இந்த நான் சூமணி காட்டுறேன் திருப்பி பாருங்கள். ஒரு ஜக்கெட்டோட ஒரு குருவானவர், லோவோடைய ஒரு குருவானவர் இருக்கிறார், கெசட் போட்டிருக்கார். அப்போ 2 குருவானவர்களும் இந்த இடத்திலே மக்களுக்கான உதவிகளை மேற்கொள்வதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தால் உடனடியாக அவர்கள் இந்த இடத்துல நின்று அவர்களுடைய சில விஷயங்களையும் சில நடவடிக்கைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த இடத்துக்கு ஜெனரேட்டர் இன்ஜின், அதாவது மின் இணைப்பு இயந்திரங்களை இங்கே கொண்டு வருகிறார்கள். பார்க்கலாம் என்ன செய்ய போகிறான்னு தெரியவில்லை. இந்த எங்களுடைய பங்கு தந்தையர்கள் தான் இந்த இடத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிற போது தாங்கள் இந்த இடத்திலே நின்று கொண்டு ஏதாவது மக்களுக்கு ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்படாத வகையில் சில நடவடிக்கைகளை தாங்கள் செய்து கொண்டிருக்கிறதாக கூறி வருகிறார்கள். வணக்கம், சொல்லுங்கள் பார். நான் கொக்குளாயில் இருக்கிறேன், பணி செய்கிறேன். என்னோடு என்ன 3 அமலவதியால் பொருட்கள் இருக்கிறார்கள். இந்த பேரனர்த்தம் எங்களுடைய கொக்குளாய் பிரதேசத்தையும் மிகவும் பாதித்திருக்கின்றது. கூடுதலாக சொல்லப்போனால் மக்கள் அநேகமாக இடம்பெயர்ந்து பொது இடங்கள்லேயும் ஆலயங்கள்லேயும் பாடசாலைகளிலேயும் இருக்கின்றார்கள். சரியான போக்குவரத்து பிரச்சனை இருந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த நாயாறு பாலம் முற்றாக சேதமடைந்திருந்தனாலே மக்களுக்கு உணவு தட்டுப்பாடு பெரும்பாலும் இருந்திருக்கின்றது. அந்த வேளையிலே நலம் விரும்பிகள் எங்களோடு சேர்ந்து இந்த உணவுகளை இந்த நாயாற்று பாலத்தூடாக படகு மூலமாக நாங்கள் எடுத்து சென்றோம். அதன் பிற்பாடு இராணுவத்தினரும் உதவி செய்திருந்தார்கள். அதே போல் எங்களுடைய யாழ் மறை மாவட்ட குழுக்கள் இங்கே வந்து எங்களுக்கு உணவுப் பொருட்களை கையளித்தார்கள். அவரோடு எங்களுடைய முல்லைத்தீவு மறைக்கோட்ட முதல்வரும் அவரோடு இணைந்த அருட்தந்தையர்கள் உதவியாளர்கள் நேற்றைய நாளிலே இந்த பாலத்தூடாக வந்து இந்த மக்களுக்கு உலருணவு வகைகளை கையளித்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் பகிர்ந்தளித்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் இன்னும் ஒரு பகுதியினர் அங்கே மூத்த வாரத்திலே குடியிருக்கின்ற சிங்கள மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை இப்பொழுது மீள குடியேறி கொண்டு போய் தங்களுடைய வீடுகளை துப்புரவு செய்து போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் உதவிகளை அரசாங்கமும் ஏனைய நிறுவனங்களும் இப்போதான் தொடங்கி இருக்கு கொடுக்கிறது. ஆனால் எங்களுக்கு 5 நாட்களுக்கு மேலாக கரண்ட் இல்லை, மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருந்தது. அதனாலே குடி தண்ணீர் மிகவும் பிரச்சனையாக இருந்தது. ஆகவே இந்த வேளைகளிலே இன்றைய நாளிலே இந்த மின்சார சபை இதை நிவர்த்தி செய்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் எங்களுக்கு மின்சாரம் கிடைக்கவில்லை, ஆனாலும் இந்த மாலை பொழுதிலே கிடைக்கும் என்று சொன்னார்கள். அவை அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இந்த மின்சாரம் குடி தண்ணி இல்லாதனாலே எங்களுடைய அருட்தந்தையர்கள் கைகாஸ் தண்ணி எங்களுக்கு இந்த ஜெனரேட்டரை தந்திருக்கின்றது. அது பெரிய உதவியாக இருக்கின்றது. அவை இந்த விடையில் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்தும் இந்த பணிகள் விரைவாக நடைபெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்பியிருக்கின்றோம். இந்த இடத்திலே தொலைத்தொடர்பு வசதிகள் எப்படி இருக்கிறது? தொலைத்தொடர்பு வசதி முற்றாக தடைப்பட்டிருந்தது. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆனாலும் இன்னும் முழுமையாக வந்து சேரவில்லை. காரணம் நான் நினைக்கிறேன் மின்சாரம் தடைப்பட்டது தான் பிரதான காரணம். நடந்து முடிந்த அனர்த்தத்திலே உயிரிழப்புகள் ஏதாவது ஏற்பட்டதா? கொக்குளாய் பகுதியிலே நான் அறிந்தவரை அவ்வாறாக உயிர் சேதங்கள் ஏற்பட்டதாக எனக்கு தகவல் கிடைக்கவில்லை. அது பெரிய ஒரு ஆறுதலான விடயம். இந்த பேரனர்த்தத்திலே
மனித உயிரிழப்புகள் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டது இறைவனுடைய செயல் என்றுதான் நான் கருதுகிறேன். இந்த நேரத்தில் எங்களுடன் கலந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. ஆயுதம் கிடைக்கிறவங்க பாருங்க இல்லை ಮಾತೆ ಪಟ ಇಸ್ರೆಟ್ ಎಂಡೆ ಬೇನೆ ಪಟ ಇಸ್ರೆಟ್ ಎಂಡೆ ಬೇನೆ ಪಟ ಇಸ್ರೆಟ್ இந்த இடத்துல நாங்கள் இராணுவத்தினிடம் ஒரு அனுமதியை எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல நாங்கள் காணொலி பதிவு செய்தோம். அவர்களும் கூறியிருந்தார்கள் மிக அவதானமாக காணொலிகளை பதிவு செய்யும்படி. கூடுதலாக நாங்கள் இந்த இடத்துல மதகுருமார்கள் இந்த இடத்துல இருந்து கொண்டு அங்காலே அதாவது மின் விநியோகம் தடைப்பட்ட இடத்துக்கு மின் இயந்திரங்களை எடுத்து செல்லும் காட்சிகளை நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதலாக இந்த இடத்தில் இருந்து மக்கள் இந்த பாதையை கடந்து செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு இந்த பாதையை கடந்து செல்லுகிறார்கள். அதைவிட அங்கே இராணுவத்தினர் முழுமையாக இந்த இடத்திலே இந்த பாலத்தை மீள் புனரமைப்பு செய்வதற்கான முழுமையான நடவடிக்கைகளில் இராணுவத்தினர் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் இந்த காணொலியூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஐயா ஆறு கிலோமீட்டர் வந்து சைக்கிள் ஓடிக்கல் வரீங்க. இப்போ என்ன கொண்டு போகிறீங்க? இப்போ நீங்கள் இருக்கிற இடம் பம் கொடுக்கறதுக்காண்டி வாங்கிங்களா? எவ்வளோ வரும்? ஆனால் அங்கெல்லாம் என்ன இருக்குங்களா? மேலே போங்க, நல்லா மேலே போங்க. அந்த பின்னுக்கு வர மோட்டர் பைக் இடம் விடுங்க. அங்கால இருக்கிற அரச உத்தியோகத்தர்கள் பணிமுடிந்து இந்த இடத்துக்கு திரும்பி வருவதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. மிகவும் சிரமத்தின் மத்தியிலே இந்த இடத்தை அவர்கள் கடந்து இந்த இடத்துல இந்த இடத்தை கடந்து செல்வதற்கு மிகவும் அவதானமாக கடந்து செல்ல வேண்டும். அவர்கள் சில பேர் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற காணொலியிலே அவர் ஒரு வேகமாக சென்று இந்த காணொலியை கடப்பதற்காக இந்த இடத்தில் இராணுவத்தினர் ஒரு பக்கம் தங்களுடைய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுபடி குருவானவர்கள் மத குருக்கள் இந்த இடத்திலே பாரியதொரு சேவைகளை இந்த மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலே ஸ்ரீலங்கா மோனாஸ் கேபிள் இந்த கேபிள் சார்ஜ் ஃபோனுக்கு வேலை செய்யாதான், சார்ஜ் அடிக்க எந்த கேபிள் தான் வேலை செய்யாதான் இல்லை. அது நான் இந்த பின் அடிப்ப கொண்டு வாங்க. குருவானவர் பார்த்தீங்கன்னா ஒரு குருவானவர் ஒரு பெரிய ஒரு இன்ஜினை தூக்கி சென்று கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நிறைய நபர்கள் இருக்கிற மத்தியிலும் அந்த குருவானவர் தன்னுடைய பணியை சரியாக செய்திருக்கிறார். இது ஒரு உண்மையிலே ஒரு போற்றத்தக்க ஒரு விஷயம். பாருங்க,
இந்த இடத்துல இராணுவத்தினுடைய பங்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இந்த பாலத்தை மீள்கட்டமைப்பு செய்வதற்கு இராணுவத்தினருடைய அளப்பெரிய ஒரு மிக பெரிய ஒரு பங்கு இந்த இடத்துல இராணுவத்தினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இயந்திரங்களை அல்லாமல் அதாவது மனித வலுக்களை கொண்டே இந்த இடத்திலே அவர்கள் இந்த பாலத்தை தற்காலிகமாக புனரமைப்பதற்காக இந்த இடத்திலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு பாரம் தூக்கி, அதாவது கிரேன் என்று சொல்லப்படுகிற பாரம் தூக்கி ஒன்று வந்து இந்த இடத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாரம் தூக்கியை கொண்டுதான் இந்த இந்த பாலங்கள் மீள்கட்டமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை இராணுவத்தினரும் சேர்ந்து இணைந்து அவர்கள் இந்த விடயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்துல நிறைய தற்காலிகமாக இந்த பாலத்தை மீள்புனரமைப்பு செய்வதற்காக இந்த இடத்துல நிறைய கேடர்கள் பாலத்துக்குரிய பார்ட்ஸுகளையும் இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். அதை கூடுதலாக இராணுவத்தினரும் சேர்ந்து, அதாவது இந்த தொழில்நுட்ப இவர்களோடு இராணுவத்தினரும் சேர்ந்து நாங்கள் இந்த இடத்திலே பணியாற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய பங்கு நாங்கள் இந்த வெள்ள அனர்த்தத்தின் போது நிறைய இடத்திலே நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். முப்படையினருடைய பங்கு மிகவும் கூடுதலாக காணப்படுகிறது. நாங்கள் என்னதான் கூறினாலும் எங்களுடைய சில முக்கியமான இதுகளை நாங்கள் மறந்து இந்த இடத்திலே அவர்கள் எங்களுடைய மக்களோடு மக்களாக இந்த இடத்திலே அவர்கள் முன்னின்று செய்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வணக்கம் என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரெஜி. இன்றைக்கு வந்து நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற நாயாத்து பாலத்தில் இருக்கிறோம். அந்த நாயாத்து பாலத்தில் இருக்கின்ற இன்றைக்கு கடந்த நாட்களில் நடந்து முடிந்த அனர்த்தம் காரணமாக இந்த நாயாத்து பாலம் முற்றுமுழுதாக சேதமடைந்திருந்தது. அந்த வகையிலே இந்த இடத்திலே இராணுவத்தினருடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமாக நாங்கள் காணப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் இந்த காணொலியூடாக இந்த இடத்திலே தந்திருக்கின்றோம். அந்த வகையிலே தற்போது மக்கள் அந்த தற்காலிக பாலத்துடைய புனரமைப்புகளை இந்த இடத்தில் இராணுவத்தினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு குருவானவர்கள் மக்கள் இந்த இடத்திலே உதவி
உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தற்போது ஒரு 40 அல்லது 50 வீதம் இந்த இடத்திலே தற்காலிகமாக மக்கள் இந்த பாலத்தை கடப்பதுக்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் படகு சேவைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரம் இராணுவத்தினரால் நடந்த படகு சேவை ஃப்ரீயாக செய்யப்பட்டது. தனிநபர்களும் 1000 ரூபாய் காசு வேண்டி இந்த இடத்திலே படகு சேவைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது கூறப்படுகிறது. இந்த இடத்திலே தற்போது 2 பாலங்கள் அடிவளர்ந்த நேரத்திலே தற்போது 2 பாலங்களும் சுமாராக நடந்து செல்வதற்காக தற்போது இராணுவத்தினர் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். மோட்டார் பைக்குகளாலையும் மெதுவாக செல்வதற்கு. ரஜு பிளாக் யூடியூப் சேனலுக்கு இதுதான் முதல் தடவையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாருங்கள் இந்த காணொலிக்குள் இந்த இடத்துல பாருங்க, நாங்கள் கூடுதலாக பாருங்கள் எல்லாமே பார்ட்ஸாக வெடிச்சிருக்குது. கூடுதலாக இராணுவத்தினுடைய ஒத்துழைப்பை இராணுவத்தினர் என்ன கூறுகிறார்களோ அதன்படி இந்த பிரதேச மக்கள் கேட்டு அதன்படி செய்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல நிற்க வேண்டாம் என்றால் அவர் அந்த இடத்துல மக்கள் நிற்காமல் கடந்து செல்கிறார்கள். இது 2வது பாலம். இந்த 2வது பாலத்தையும் மக்கள் கடந்து செல்வதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மக்களும் சரி, காவல்துறையினரும் சரி, இராணுவத்தினரும் சரி இந்த பாதைகளை மிகவும் ஒரு மன கஷ்டத்தோடு ஒரு பயத்துடன் இந்த பாலங்களை கடந்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆபத்தான கடவை பாலத்தை மக்கள் ஆபத்துடன் கடந்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஓரளவுக்கு பரவாயில்லை. எப்படி பிக்கப் இந்த இடத்துல ஒரு படகு சேவையை கடற்படையினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதலாக மேலங்கிகளை, அதாவது பாதுகாப்பு கவசங்கள் அணிந்தவாறே கடற்படையினர் அந்த படகு சேவையை செய்து கொண்டு வருகிறார்கள்.
இதை போய் அறநூறுவா